சார் வணக்கம். நான் சௌமியா பேசுறேன். நான் ரம்யா தையல் பள்ளியில ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாசத்துல வந்து ஸ்டிச்சிங் கத்துக்க வந்தேங்க சார். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு சுடிதார் மட்டும் தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தாங்க சார் வந்தேன். அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க, இந்த மாரி ஃபுல்லா தச்சுக்கோ 3 மாசம் தானே. அதெல்லாம் நல்லா ஈஸியா தச்சுக்கலாம். டக்குன்னு போயிரும் அப்படின்னீங்க. அதுவும் இல்லாம இந்த இதெல்லாம் ஸ்டிச்சிங் தச்சு கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னீங்க சார். நானும் சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தாங்க சார் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க தேவையான திங்ஸ் இந்த மாரி சிசர், ஸ்கேலு, காடை துணி இந்த மாரிலாம் சொல்லியிருந்தீங்க வாங்கிட்டு வர சொல்லி. சப்போஸ் இந்த மாரி காடை துணியில ரேட் வெளிய ரேட் அதிகமா இருந்தா வாங்காத, என்கிட்ட வாங்கிக்கோ அப்டின்னீங்க. நான் கூட உங்ககிட்ட தாங்க சார் வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டிச் பண்ண வரும்போது நம்ம டேரக்ட்டாவே மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் போல அப்டிதாங்க சார் நான் நெனச்சேன். அப்புறம் தான் நீங்க வந்து இந்த ஊக்கு வைக்கிறது எப்டி, காஜா வைக்கிறது எப்டி இந்த மாரிலாம் சொன்னீங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, ஓ! இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் தெரிஞ்சிருக்கணும் போல அப்டின்னு இருந்துச்சுங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு ஜட்டி, ஜிம்மிஸ்ல எப்படி தச்சு பழகுறது அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து சொல்லி தந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க கட் பண்ணி எங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்னு நீங்க சொல்லி தந்தீங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் வந்தா கூட நீங்க எத்தன தடவ வேணா வந்து கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னீங்க. நானும் நெறைய டவுட் வந்து கேட்டேங்க சார். நீங்களும் வந்து திரும்ப திரும்ப சொல்லி தந்திருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க சார். அதனால வந்து அது வந்து எந்தெந்த சைஸ்ல குடுத்தாலுமே எப்படி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியும் நீங்க சொல்லி தந்தீங்க. அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க சார். எனக்கு ஈஸியாவே அது கத்துக்கிட்டேங்க சார். அதே மாரி நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களத விட வேற யாராச்சுட்ட வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் நீங்க வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி தரும்போது, அதில ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா கூட அவங்க சொல்லுவாங்க. அத வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாம நீங்க கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. நானும் பெரியம்மா கிட்ட தாங்க சார் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தேங்க சார். அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லி தந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கஷ்டமா தாங்க சார் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ளவுஸ் எனக்கு புரியிற மாரியே இல்லையே! அப்படிங்கிற மாரி தாங்க சார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ உங்ககிட்ட டவுட் கேட்டேங்க சார். நீங்க கூட அத வந்து சொல்லி தந்தீங்க. அதில வந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுங்க சார். அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க 2, 3 தாட்டி அதே பேட்டர்ன திருப்பி திருப்பி போட சொல்லியிருந்தீங்க. அந்த மாரி திருப்பி திருப்பி போடும்போது எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருந்த ப்ளவுஸ் இப்ப கஷ்டமாவே இல்ல. இவ்ளோ தானா அப்படிங்கிற மாரி இருந்துச்சுங்க சார். அதனால வந்து எனக்கு அந்த ப்ளவுஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்றது இந்த மாரி எனக்கு ஈஸியா புரிஞ்சுச்சுங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டமா இருந்த பேட்டர்ன் இருந்தாலும் நீங்க எட்டுவாங்க. நான் அது உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர்றீங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னீங்க சார். அது வந்து நான் வந்து இருக்கிறதுலே கஷ்டமான பேட்டர்ன் வந்து நான் எட்டு வந்தேங்க சார். பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் நான் தச்சுருவேனா அப்படிங்கிற மாரி தாங்க சார் இருந்துச்சு. ஆனா அத கூட நீங்க வந்து எனக்கு ஈஸியா சொல்லி தந்தீங்க. நான் அது வந்து பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, நீங்க வந்து எனக்கு அது ரொம்பவே ஈஸியா சொல்லி தந்தீங்க. எனக்கு அது ரொம்ப புரிஞ்சுச்சுங்க சார். அந்த ப்ளவுஸ வந்து ஸ்டிச் பண்ணக்கப்புறம் வீட்ல இந்த மாரிலாம் பார்த்துட்டு, சூப்பரா இருக்கு அப்டின்லாம் சொன்னாங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2, 3 கடைசில பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் கட்டிங்கும், போட் நெக் இந்த மாரிலாம் கேட் அ சொல்லி தந்தீங்க சார். அது வந்து ஈஸியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டே அது கேட்டிருந்தேங்க சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே நீ நான் சொல்லி தந்துட்டேன் அப்டின்னா, நீ நார்மல் ப்ளவுஸு, பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் நீ ஸ்டிச் பண்ண மாட்ட. அதனால வந்து உனக்கு ஈஸியா கடைசில சொல்லி தரேன் அப்டின்னீங்க சார். அதனால கடைசில என்ன சொன்னங்காட்டிக்கு, எனக்கு அது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து பாவாடை சட்டை பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாவாடை சட்டை என் அளவுக்கே எடுத்து, எனக்கே நான் டிசைன் பண்ணி போட்ட மாரி இருந்துச்சுங்க சார். அதனால, அதில வந்து அது எந்த சைஸ் எடுத்தா எவ்வளோ கிளாத் வச்சு கட் பண்றது, அந்த மாரிலாம் ஈஸியா நீங்க சொல்லி தந்தீங்க. அதில ஃப்ளீட்ஸ்லாம் எப்படி எடுத்தா அழகா இருக்கும், எவ்வளோ எடுக்கணும், எந்த மாரி எடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நீங்க வந்து ஈஸியா புரியிற மாரி சொன்னீங்க. அதுவும் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி வீட்ல சொல்லியிருந்தாங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடிதார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிசைன் இந்த மாரி காலர் இந்த மாரிலாம் நான் கேட்டேங்க சார். நீங்களும் அதுக்கேத்த மாரி பேட்டர்ன் வந்து போட்டு, எப்படியெல்லாம் பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, காலர் இருந்தா எப்படி போடணும், காலர் இல்லைன்னா எப்படி போடணும் அப்படிங்கிற மாரி நீங்க பேட்டர்ன் சொல்லியிருந்தீங்க சார். அது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க சார். அது வந்து வெளிய ஃபங்ஷனுக்கு இந்த மாரி போட்டு போனதுக்கு பார்த்து, "ஓ! எல்லாம் நல்லா இருக்கு" அப்படின்னாங்க. "யார் ஸ்டிச் பண்ணது?" அப்படின்லாம் கேட்டாங்க சார். நான் சொன்னேன், "நான் தான் ஸ்டிச் பண்ணேன்" அப்படின்னாங்க சார். அதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ராகும் இதே மாரி 2 ஃப்ராக் ஸ்டிச் பண்ணேங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் வந்து ஒண்ணு வந்து டிசைனா ஸ்டிச் பண்ணேங்க சார். ஒண்ணு வந்து காலர் வச்சு ஜிப் வச்ச மாரி ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க சார். அதுவும் பார்த்தீங்கன்னா, போட்டதுக்கு வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க சார்.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதனால எல்லாருமே இந்த மாரி எனக்கும் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் இந்த மாரிலாம் கேட்டிருந்தாங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸா இருந்தாலுமே மார்னிங் பேட்ச்ல வந்துட்டுருந்தேங்க சார் நானு. ஸோ இப்ப தான் ஸ்டார்ட் ஆன மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள 3 மாசம் முடிஞ்ச மாரி ஆயிடுச்சுங்க சார். ஸோ கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா போச்சுங்க சார். இப்ப தான் வந்த மாரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க சார். இன்னும் போயிட்டே இருக்கலாமோ? ஏன் முடிஞ்சுச்சு? அப்படிங்கிற மாரி இருக்குங்க சார். இன்னும் எப்போ போலாம்? மறுபடியும் போலாமா? போலாம் அப்படிங்கிற மாரி இருக்குங்க சார். நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, இது வந்து நீங்க எப்ப வேணா வந்துரலாம். எப்ப உங்களுக்கு டவுட் இருந்தா கூட நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ நான் வந்து சொல்லி தருவேன் அப்படின்னீங்க சார். அதுவும் சொல்றது மட்டும் இல்லாம, நான் வந்து இடையில வந்து எங்க அக்கா பொண்ணுக்கு வந்து ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு டவுட் கேட்க வந்திருந்தேங்க சார். நீங்க கூட அத வந்து சொல்லி தந்தீங்க. எப்படி ஸ்டிச் பண்றது? எவ்வளோ சைஸ்க்கு இந்த மாரி அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நீங்க சப்போர்ட்டிவா இருந்தீங்க சார். ஸோ இத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாரி அ பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த மாரிலாம் ஸ்டிச் பண்ணி அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க சார். நானும் இப்ப பார்த்தீங்கன்னா, 2, 3 இப்பலாம் நெறைய பேத்துக்கு ஸ்டிச் பண்ணி தந்துட்டுருக்கேங்க சார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார் இந்த கிளாஸ் போனதுல. ஸோ தேங்க் யூ ஸோ மச்ங்க சார். இந்த மாரி அ நல்லா சொல்லி தந்ததுக்கு. அதுவும் இல்லாம எப்படா இன்னும் கிளாஸ் இருந்திருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி தாங்க சார் இருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்ச மாரி இருந்துச்சுங்க சார். கிளாஸ் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சுங்க சார். அதுவும் இல்லாம. அதுக்கு தேங்க் யூ ஸோ மச்ங்க சார். நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க சார். அதுவும் இல்லாம வேற பக்கம்லாம் சர்டிஃபிகேட் குடுப்பாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க சார். ஆனா நீங்க வந்து இந்த 3 மாசம் நீங்க கத்துக்கிட்டதுக்கு நீங்க சர்டிஃபிகேட் குடுக்குறீங்க சார். இது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆனது. நாங்க ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இது ஒரு ப்ரூஃப் ஆட்ட நீங்க வந்து தந்தீங்க சார். இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். நீங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க சார். தேங்க் யூ ஸோ மச்ங்க சார்.